ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சோதம் குமாராவை அழிக்க ஆபிரகாமை கடந்து சென்ற 3 தூதர்களில் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க. கிறிஸ்துவுக்கு ஆபிரகாம் செய்யும் காரியங்களை சற்றே கவனியுங்கள். கிறிஸ்துவை தடுத்து நிறுத்தி அவர் கால்களை கழுவுவதற்கு தண்ணீரும் அவர் இளைப்பாற மரத்தடியில் தலை சாயவும் கொஞ்சம் அப்பமும் தருகிறேன் என்கிறார் ஆபிரகாம். பின்னாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே செயலை செய்கிறது மிகவும் ஆச்சரியமுங்க. தம் சீஷர்களின் கால்களை கழுவுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையின் மரத்தில் தலை சாய்கிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்று அப்பத்தை பிட்டுக் கொடுக்கிறார். இப்படி கிறிஸ்து என்றால் யார் என்று அடையாளப்படுத்தி அவர் ஜனங்களின் இரட்சகர் என்று கிறிஸ்துவுக்கே கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் அவரை முத்தம் செய்தவர்தான் இந்த ஆபிரகாம். இதற்கு பிறகு நடக்கும் சம்பவத்தில் அப்பம் சுடு என்று சாராளிடத்தில் சொன்ன ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைக்கிறாரே தவிர அங்கு அப்பம் இல்லாதிருப்பதை சற்றே கவனியுங்கள். ஏனென்றால் மெல்கிசேதேக்கின் மூலமாக அப்பமும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஆகாரின் நிமித்தம் அதை இழந்து விருத்த சேதனம் என்னும் மாம்சத்தின் உடன்படிக்கைக்குள் அவர் வந்து விடுவாருங்க. இப்பொழுது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் அப்பம் எடுக்கப்பட்டு பிரமாணங்கள் அங்கு வைக்கப்படுகிறது. இதற்கு அடையாளமாகவே அப்பம் அங்கு இல்லை. இதை சரி செய்ய சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதால் ஆபிரகாமின் சந்ததிக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த பிரமாணங்கள் நீக்கப்பட்டு ஜீவ அப்பமாகிய இயேசு மீண்டும் வைக்கப்பட்டாருங்க. யோவான் 8:56 சொல்கிறது, தான் இழந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தானாம். இந்த ஜீவ அப்பத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Thank you. God bless you.